ரன்வீர் சிங் கெரியர்லேயே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் எதுன்னு கேட்டா ஆன்சர் ஆல்மோஸ்ட் கிளியரா இருக்கும். துரேந்தர் பாக்ஸ் ஆபீஸ்ல குவைட்டா ஹிஸ்டரியை ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் படி டே 17 மட்டும் 38 கோடியே 50 லட்சம் ஏர்ன் பண்ணியிருக்கு. இதோட டோட்டல் கலெக்ஷன் 555 கோடியே 75 லட்சம். இந்த நம்பர்ஸ்களோட சேர்த்து பிலிம் 550 கிளப்பா அபிஷியலா என்டர் ஆயிருக்கு. இந்த கலெக்ஷன்ஸோட இன்னொரு பிக்கஸ்ட் ஹைலைட் என்னன்னா, துரேந்தர் ஆல்ரெடி நிறைய பெரிய பிலிம்ஸோட ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருக்கு. ரன்பீர் கபூரோட அனிமல் மூவி 553 கோடி லைஃப் டைம் கலெக்ஷனை பீட் பண்ணிருக்கு. அது கூடவே ஷாருக் கானோட பத்தான் மூவி சன்னி டியோலோட காதர் 2 ரெண்டையுமே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இதன் மூலமா துரேந்தர் மூவி இப்போ அபிஷியலா ஆல் டைம் டாப் 10 இந்தியன் பிலிம் லிஸ்ட்ல 10வது பொசிஷனை செக்யூர் பண்ணியிருக்கு. துரேந்தர் மூவியோட ஓப்பனிங் டே கலெக்ஷன்ஸே செம ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸ்டார்டிங் 3 டேஸ்லயே 103 கோடி கலெக்ஷன்ஸை பண்ணியிருந்தது. வீக் டே ஸ்லோ ஆகாம ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல 207 கோடியே 25 லட்சம் கிராஸ் பண்ணிடுச்சு. மேக்கர்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க துரேந்தர் சீக்வல் நெக்ஸ்ட் இயர் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு. 555 கோடியை கிராஸ் பண்ண படம் இப்போ 600 கோடி மார்க்கை வந்து டார்கெட்டா செட் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்குது. துரேந்தர் ரன்வீர் சிங் கெரியரோட பிக்கஸ்ட் பிலிம் ஆகுமா? உங்க கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.